ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் டெக்ஸாஸ் செயின்ஸா மேசக்கர். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் 1970s இருந்த ஒரு சீரியல் கில்லரை பற்றி நியூஸில் பேசிகிட்ருக்காங்க. அவன் 1970s டெக்ஸாஸ்க்கு வந்த ஒரு 5 பசங்களை கொடூரமாக கொலை பண்ணதாகவும் அதுக்கு அவன் யூஸ் பண்ண மெயின் வெப்பன் செயின்ஸானும் நியூஸில் சொல்கிறாங்க. ஆனால் அவன் யார், ஏன் இதெல்லாம் பண்ணான்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த குரூப்பில் இருந்த சாலிங்கிற ஒரு பொண்ணு மட்டும் அந்த சீரியல் கில்லர்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சிருப்பா. அதுக்கப்புறம் டெக்ஸஸ்லேயே அவள் ரேஞ்சராக இருந்து இவனை கண்டுபிடிக்கிறதுக்காகவே 30 to 40 years தேடிட்டே இருப்பா. ஆனால் அவளாலையும் இந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிக்க முடியல. இப்போது பல வருஷத்துக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்க 3 பொண்ணு ஒரு பையன், இவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த டெக்ஸாஸில் அதே ஊருக்கு வராங்க. அந்த இடத்துல இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் இவங்களே வாங்கியிருப்பாங்க. அதில் இருக்க ஒரு பொண்ணும் பையனும் செஃப். அவங்க அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி மிச்சம் இருக்க நிறைய இடத்த சேல் பண்ணிடலாங்கிற ஐடியாவில் அந்த இடத்துக்கு வருவாங்க. இவங்க அந்த ஏரியாவில் இருக்க எல்லா வீட்டையும் வாங்கிட்டதுனால எந்த வீட்லேயுமே ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு மெக்கானிக் ஷாப்பில் மட்டும் ஒரு மெக்கானிக் இருப்பான். எல்லாமே இவங்களோட வீடு நினச்சிட்டு இவங்க ஒரு வீட்டுக்குள்ளே போகிறப்போ அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பாட்டி வருவாங்க. அவங்கக்கிட்ட இந்த 4 பேரும் இந்த வீட்டையும் நாங்கள் தான் வாங்கியிருக்கோம், நீங்கள் எப்போ காலி பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த பாட்டி, நான் இந்த வீட்டெல்லாம் விற்கலை, பேங்க்கில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, ஆனால் நான் முழு பணத்தையும் கட்டி இந்த வீட்டை என் பேரில் மாற்றிட்டேன்னு பாட்டி சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அந்த பாட்டியை நம்பாமல் இவங்க வாங்கினதா சொல்லி அங்கேருந்த ஷெரீஃப்க்கும் கால் பண்ணி பாட்டி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வர வைப்பாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளேருந்து வித்தியாசமான உருவத்தில் ஒருத்தன் வருவான். அவனை இந்த பாட்டியோட பையன்னு சொல்லுவாங்க. போலீஸ் பாட்டி அரெஸ்ட் பண்ண வந்தோடனே பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போய் கீழே விழுந்துருவாங்க. அப்போ போலீஸ் பாட்டியும் அந்த பையனையும் சேர்த்தே அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போவாங்க. அவங்க கூடவே இந்த 4 பேரில் ஒரு பொண்ணும் போவாங்க. ஆனால் போகிற வழியிலேயே அந்த பாட்டி இறந்துருவாங்க. அதில் கோவமான அவங்க பையன் இவங்க எல்லாரையும் கொடூரமாக கொலை பண்ணுவான். அந்த போலீஸ் வேண்ட இந்த எல்லாரையும் கொண்டுட்டு கூட வந்த இந்த 4 பேரில் ஒரு பொண்ணையும் கொண்டுட்டு இப்போ மிச்சம் இருக்க மற்ற எல்லாரையும் கொல்றதுக்காக அந்த ஊருக்கு வந்துட்டுருக்கான். இவன் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி தேடப்பட்ட அந்த 1970s இருந்த சீரியல் கில்லர். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த லேண்டை சேல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அதை வாங்கிறதுக்காக பஸ்ஸில் நிறைய பேர் கிளம்பி வந்திருப்பாங்க. இப்போது அந்த இடத்த பார்க்க வந்தவங்களும் மிச்சம் இருக்க 3 பேரும் அந்த சீரியல் கில்லர்கிட்டேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்லேயே இருக்குது. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.